ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7388824242. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், அருமை சகோதரர் எஸ்.பி. சண்முகநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் கடம்பூர் ராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சீதா செல்லபாண்டியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி.ஜி. ராஜேந்திரன் அவர்களே, திரு கல்லூர் இ. வேலாயுதம் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு என். சின்னத்துறை அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணைச்சாளர் திரு எஸ். சரவண பெருமாள் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் இணைச்சாளர் சகோதரர் திரு பி. ஏ. ஆறுமுக நயினார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற திரு ஜி. பெருமாள் சாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திரு சிவசாமி வேலுமணி அவர்களே, இந்த திரளான நிகழ்ச்சியிலே சிறப்பான ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, முன்னாள் மேயர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் கவுன்சிலர்களே, இந்நாள் கவுன்சிலர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு ஆர். சித்ராங்கதன் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு விவேகம் ஜி. ரமேஷ் அவர்களே, திரு KNR பரமசிவம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு STR விஜயசீலன் அவர்களே, திரு எஸ். ரவிக்குமார் அவர்களே, திரு பொன்ராஜ் அவர்களே, ஐஜே கட்சி நிர்வாகிகளே, பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர்புரை தலைவர் திரு முத்தையா தேவருடைய நிர்வாகிகளே, மிக திரளாக கலந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, முளைப்பாரி ஏறி என்னை வரவேற்ற அன்பு சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, வியாபாரிகளே, பத்திரிகையாளர் உடன்பிள்ளை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்க தூத்துக்குடி நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. பக்கத்துலதான் கடல், அந்த கடல் எல்லையில்லா தூரம், அது போல இங்கே மக்கள் வெள்ளம் எல்லையில்லா தூரம் அளவிற்கு இன்றைக்கு வெள்ளம் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மக்களுடைய எழுச்சி ஆரவாரமே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 இடத்துல வெற்றி பெறுவதா சொல்றாங்க. ஆனா அது பகல் கனவாகத்தான் இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, நேரலை காட்சியில பாத்துட்டு இருப்பீங்க. தூத்துக்குடி மாநகரத்தில் மக்களுடைய எழுச்சி, அவருடைய ஆரவாரம், இதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வென்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். இதே தூத்துக்குடியில 2 ஆண்டுக்கு முன்பு கடுமையான மழை வெள்ளம் நேரடியா அறிவிச்சார் திரு சண்முகநாதன் சொன்னதை போல ஓடோடி வந்து உங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்துல மிதந்து கொண்டிருந்தது. அப்போ இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை வந்து பார்க்கல, அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைத்த
ஆட்சியில் அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் தேவையா? இதோட என்ன பிரச்சனை மக்களுக்கு வந்துடும். மக்கள் கஷ்டப்பட்டு உணவு இல்லாம தண்ணி இல்லாம இன்றைக்கு இருப்பிடம் இல்லாம தொடர் மழை. நான் வெள்ளம் சூழ்ந்த அடுத்த நாளே காலையில வந்தேன். இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சில வீட்டுல கார் மிதந்துகிட்டு இருந்தது. அந்த பிக்கில் ஓடைன்னு நினைக்கிறேன், அதானே ஓட வக்கீல் ஓட. அந்த ஓடையில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செஞ்சு 80% பணி முடிஞ்சது. ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க, கமிஷன் கிடைக்கலன்னு. அதனால அந்த வெள்ள நீர் வடியில அந்த மழை வெள்ளத்துல எல்லா வீடுகளும் நிரம்பி அங்க இருக்கிற முன்னெடுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் முழுகி போச்சு. கார்லாம் மிதந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல முழங்கால் தண்ணியில எங்களால் முடிந்த உதவி மக்களுக்கு நாங்க செஞ்சோம். முதற்கட்ட உதவி. இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி, இங்க இருக்கின்றவர் ஆளுங்கட்சி, மந்திரி மக்களை கவனிக்கல. முதலமைச்சர் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லல. பாதிக்கப்படுகின்ற பொழுது ஆறுதல் சொல்லுகின்றவர்தான் உண்மையான முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு. மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு நிலைமை அவர் குடும்பத்திற்கு வந்திருந்தா விட்டுட்டு போவார டெல்லிக்கு? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் நடுத்தரவு நிற்கிறாங்க. உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, வீட்டுல இருக்கிற பண்ட பாத்திரம் எல்லாம் முழுகி போய்விட்டது, பெரும் சேதம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடு சகதியும் சேரும் மழை வெள்ளத்தால் காட்சி அளிச்சிட்டு இருந்து. அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த மக்களுக்கு ஓடோடி வந்து எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்ச அரசாங்கம் கட்சி. நாங்க பேசுறது உண்மைதானே? ஏன்னா நாளைக்கு உடனே பேசுவாங்க. தினகரன் பத்திரிகை ஒன்று இருக்குது, இதுக்கு பொய்யா எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்வதில் முதல் எடுக்கிற முதல்வாக வருவது அண்ணா திமுக கட்சி. அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டாந்தோம். 1000 கோடியில கொண்டாந்த திட்டத்தை சிறப்பா வேலை நடந்துட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. வேலை முடிஞ்ச பிறகு இவர் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கிறார். ஏன்னா இவ ஆட்சியில நிதி கொண்டாந்த மாதிரியும் திட்டம் கொண்டாந்த மாதிரியும் ஒரு டிராமா பண்றாரு. இன்றைக்கு முதலமைச்சர் 1000 கோடியில இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம், மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம். அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதி மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில 4வது பைப் லைன் 283 கோடியில கொண்டு வந்து நிறைவேற்றி தங்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதற்கு முன்பு அம்மா இருந்த காலத்திலும் சரி, தலைவர் இருந்த காலத்திலும் சரி, தொடர்ந்து தூத்துக்குடி நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு நீரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முதன்முறையாக புற்றுநோய் சிகிச்சைக்காக லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி கொண்டு வந்து கொடுத்ததும் அண்ணா திமுக ஆட்சி. ஏழை எளிய மக்களுக்கு அந்த வசதி செய்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். திமுக ஆட்சியில 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அது 10% அறிவிப்புகளை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. எப்ப கேட்டாலும் ஸ்டாலின் சொல்லுவார், நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மக்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்த, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? 28 மாசம் கழிச்சுல கொடுத்த. எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் குரல் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற தொடர்ந்து குரல் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, உங்களை நம்பித்தான் இந்த பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதா சொன்ன கொடுக்குன்னு சொல்லி 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு, தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. இப்ப மேலும் 30 லட்சம் பேருக்கு
விதியை தளர்த்தி 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா 52 மாச காலம் போயிட்டு தான். எதற்காக கொடுக்கறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல, பெண்கள் படிக்கிற கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அப்படி 30 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு எண்ணத்துல இதை அறிவிச்சிருக்கிறாரு. பெண்கள் உஷாரா இருக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. 2021 நாங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். எல்லா ரேஷன் குடும்பத்தையும் 1500 ரூபாய் கொடுக்கணும். எங்களை நம்பாத அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க. எங்க 1500 ரூபாய் கொடுக்கறோங்க. நாங்க அவர் 1000 தான் தரனாரு. 28 மாசம் ஏமாத்தினாரு. 30 லட்சம் பேருக்கு 52 மாசம் பட்டணம் போட்டார். இப்ப கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. தைப்பொங்கல் என்று எல்லா ரேஷன் கிடைக்கும். ரேஷன் அட்டைதாருக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா காலம் ஓராண்டு காலம் ரேஷன் கடையில விலையில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோம்ல. ஓராண்டு காலம் கொடுத்தோம். அந்த காலகட்டம் நெருக்கடியான காலகட்டம். மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. ரேஷன் கடையில விலை இல்லாம அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ரேஷன் கடையில் நான் வரும்போது என்னுடைய பஸ்ஸை மறிச்சு சரியா ரேஷன் பொருள் வழங்கல, மோசமான அரிசி வழங்குறாங்கன்னு என்னிடத்துல புகார் கொடுத்தாங்க. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கொரோனா காலத்துல ஒரு நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு நாங்க கொடுத்தோம். 7 லட்சம் பேருக்கு, மாற்றுத்திறனாளிக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, உழைக்கும் திறனற்ற அந்த முதியோர்களுக்கு எல்லாம் வீடு தேடி சுட சுட அம்மா உணவகம் சமூக நல கூட்டத்துல இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்கல. அதிமுக அரசாங்கம் தான் ஏழைகளுக்காக பாடுபட்டு ஏழைகளுக்காக கொரோனா காலத்துல 1 வருடம் அம்மா உணவகத்திலிருந்து விலையெல்லாம் உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 7 லட்சம் பேர் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது நெருக்கடி வந்திருக்குதா? நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. விவசாயிகள் பயிரிட்டதெல்லாம் கறி. இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிப்பதற்கு தண்ணி இல்லாத காலத்துல கூட விலைவாசி உயரல. அப்புறம் புயல், வெள்ளம், கொரோனா எல்லாம் சந்திச்சோம். உனக்கு என்ன இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா இருக்கிறாரு. நல்ல வாக்கிங் போறாரு, பளு தூக்குறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு. இதுக்காக முதலமைச்சராக்குனாங்க. நாட்டு மக்களை பாருங்க, தயவு செய்து முதலமைச்சர்களை இருக்கிற காலத்தாவது நல்லா செய்யுங்க. இங்கிருந்து வெளிநாடு போறாரு, தொழில் முதலீட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க. ஏங்க, நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் கொண்டாடணும். அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும். ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? வெளிநாடு போனார். அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். வேடிக்கை எங்காச்சும் உண்டுங்களா? ஏன் தமிழ்நாட்டிலேயே புரிந்து ஒப்பந்தம் போடுங்கள? அங்க யாரும் முன் வரல. வெளிநாடு போனாரு, யாரும் தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் செய்ய யாரும் முன் வரல. உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்து ஒப்பந்தம் மாதிரி ஒரு நடிப்பு. இப்படிப்பட்ட நடிக்கிற முதலமைச்சர் தேவையா? அப்புறம் நீட் தேர்வு என்ன சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு. இப்ப 50 மாசம் ஆச்சு. ரத்து பண்ணாரா? அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறாரு. இப்போ சொல்ல தூத்துக்குடிக்கு வந்து 2 நாளைக்கு தூத்துக்குடி வர போறாரு நினைக்கிறேன். அப்பாட்ட சொல்லிவிடப்பா, உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் 2-3 நாளுக்கு வரதா நான் கேள்விப்பட்டேன். அப்பாட்ட அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன், நீட் தேர்வு ரகசியத்தை கொண்டு சொல்றேன், போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு. எப்படி மக்களை ஏமாற்றுகா என்பதை எண்ணிப்பாருங்க. எல்லாம் நாடகம், சொல்வது அத்தனை பொய்.
இப்போ சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் வந்த போது முதலமைச்சர் எழுந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டார். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, எங்களால செயல்படுத்த முடியாதுன்னு நாங்களும் சொன்னோம். ஆனா மக்களிடத்துல வேண்டும் என்று திட்டமிட்டு மாணவர்களிடத்திலும் பெற்றோரிடத்திலும் இளைஞரிடத்திலும் தவறான தகவலை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு நீட் தேர்வு எங்களால் நிறைவேற்ற முடியாது, விதிவிலக்கு கிடைக்காது என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களாமா? சத்தமா சொல்லுங்க, கொடுக்குறாங்களா? அவர் மாதந்தோறும் அங்க சக்கரை 2 கிலோ கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்களா ரேஷன் கடையில்? அப்புறம் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கியிருக்காங்க, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? எல்லாம் பொய் தானே, நம்ம உண்மை தானே பேசுறோம். அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், மாணவர்கள் எல்லாம் கடுமையான உளைச்சல் இருந்தாங்க. ஒரு வருஷம் பள்ளிக்கே போகல, கல்லூரிக்கும் போகல. மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடத்தணும். கல்லூரி மாணவருக்கு ஆன்லைன்ல எக்ஸாம். நிறைய அரியர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டாங்கல்ல. ஆக அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மகளிராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்து அவருடைய மன நிறைவு பெறுகின்ற வரைக்கும் ஆய்வு செய்கின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இதே திரு ஸ்டாலின் அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னார். இது மாநகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. 1000 ரூபாய் நீங்க வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் கட்டினீங்களா, இப்ப 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். கடை வரி அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினீங்களா, இப்ப 2500 ரூபாய் கட்டணும். 150% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டார், எல்லாமே வரி போட்டார். ஆனா சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்லை. மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 52% 3 வருஷத்துக்கு முந்தையே உயர்த்திட்டாங்க. 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க சொல்லி 3 வருஷமா 15% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டு இருக்காங்க. அத மாதம் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைவேற்றினாங்களா? அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் நீ அண்ணா திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. எம்சாண்ட் கம்பி, ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு விற்குது, இப்போ 70,000 ரூபாய்க்கு விற்குது. அதோட சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய்க்கு ஒரு மூட்டை வித்தது, இப்ப 340 விற்குது. அதே போல ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. செங்கல், ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை. இனிமேல நீங்க வீடு கட்டுறதா இருந்தா நல்லா தூங்கும் போது கனவு காங்கலாம். வீடு கட்டுற மாதிரி கனவுல வீடு கட்டலாம், நிஜத்துல வீடு கட்ட முடியாது. ஏங்க 100% ஏறி போச்சு. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? தேர்தல் அறிக்கையில், இதே தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார், அத்தியாவசிய பொருள் கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியல சேர்த்து விலை குறைக்கப்படும். நான் 2 தடவை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பதிலே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப பிளான் அப்ரூவ்டு இந்த மாநகராட்சியில நீங்க பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவ் செய்யணும். அண்ணா திமுக ஆட்சியில ஒரு உதாரணத்துக்கு 40,000 ரூபாய்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில 80,000 ரூபாய், 100% பிளான் அப்ரூவ்டுக்கு உயர்த்திட்டாங்க. வீடு கட்டலாம் சரி, கடை கட்டினாலும் சரி, மாநகராட்சியும் சரி, நகராட்சியும் பேரூராட்சியில வீடு கட்டினா அதற்கு இன்றைக்கு அதிகமா கட்டணம் செலுத்த வேணும். பத்திரப்பதிவு கேட்க வேண்டியதே இல்லை, பணம் கூட வெட்டினா தான் உங்களுக்கு பத்திரமே பதிவாகும்.
இல்லைன்னா பத்திரமே பதிவு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. கடந்த காலத்தில் நீங்க டிவி திறந்தீங்களா, தங்கம் என்ன விலைக்கு விற்கும், வெள்ளி என்ன விலைக்கு விற்கணுமாங்க. இப்ப கொலை நிலவரம் என்ன, அதான் எல்லா டிவிலையும் செய்தியா இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எல்லாமே கஞ்சா போத, அப்புறம் நிறைய போதைப் பொருள் வந்துடுது. போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் மாணவர்கள் அடிமையாகி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்ல இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா, சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலமா இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்குது என்பதை நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நேற்று தினம் இந்த புழல் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கைதிகள் அழைச்சிட்டு போறாங்க. வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. நான் வரும்போது பார்த்தேன், சென்னையில கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதிக போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. போலீஸ்காரன் முகத்துல குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எங்க போய் நம்மள போய் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ல போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யாரு? கைதிகிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க. காவல்துறை இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனா கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். அதோட அரியலூர் அருகில ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் வலைதளத்தில் ஓடிட்டு இருக்கிற செய்தி சொல்றேன். அவர் ஒரு வெயில்ல ஒரு மரத்து ஓரமா நிறுத்துறாரு. அங்க ஒரு 5 நபர்கள் அழகா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது மதுபானம் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்க போய் நிறுத்தினா அவருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. உடனே அவரை அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாத ஓடுற பஸ்ல ஏறாரு. பஸ்ல போய் ஏறி அவரை வெட்டுறாங்க. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம வலைதளத்துல பாக்குறோம். இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி தேவையா? மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க ஏரியாலாம் கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெரியவர் இருக்காங்களோ முதியோர் இருக்கிறாங்களோ குறி வச்சு அவர் வீட்டுல கொள்ளையடிச்சு வெட்டி சாச்சிட்டு போயிடறான். இன்ன வரைக்கும் சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இதுல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 15 நாளைக்கு முந்தி சாலையில் ஒரு சிறுமி நடந்துட்டு போறாங்க. எல்லா வலைதளத்திலையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. பின்னாண்டே ஒரு நபர் போய் அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இன்னொரு பெண் குழந்தை போது அங்க ஒரு பாலியல் கொடுமை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 20 நாட்கள் பாலியல் சீண்டல், பாலியல் கொடுமை. ஒரு மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் கொடுமை, பாலியல் சீண்டல் நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது, குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு, குற்ற நாடாக மாறும் தமிழ்நாடு தலைப்புச் செய்தி. இதுல நிறைய போட்டுக்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடுனா குற்றம் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. திமுக ஆட்சியில பத்திரிகையில எல்லா செய்தியும் புட்டு வச்சிருக்காங்க. இதை ஏன்னா நாம சொன்னா உடனே அங்க தினகரன் பத்திரிகை பீட்டர் மாமான்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது அதிமுக பத்தியே எழுதுறதுக்கு அந்த பீட்டர் மாமா ஒதுக்கி இருக்கிறாங்க. இதையும் சேர்த்து நாளைக்கு போடப்பா, இதையும் சேர்த்து போடு, இதுல வந்திருக்குது பத்திரிகையில், இதையும் சேர்த்து போடு. ஆனா போட மாட்டாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறிய அந்த பீட்டர் மாமா என்ற அந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது. பரவாயில்ல, எங்களுக்கு விளம்பரம் பண்ற காசு இல்லாத, நன்றி அந்த பத்திரிகை. ஆக இங்கே மீனவர்கள் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மீன்பிடி தடை காலத்துக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமா செஞ்சது அதிமுக ஆட்சி. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன்
மீன்பிடி தடை காலத்துல அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி தரப்படும். தற்போது வாங்கப்படுகின்ற அந்த மீன்பிடி தடைகால நிவாரண உதவி உயர்த்தி வழங்கப்படும். அதே போல அந்த மீனவர்களுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்துல தான் டீசல் மானியம் கொடுத்தோம். அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுயோதய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டது. கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடியாக உயர்த்தி வழங்குது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 நான் முதலமைச்சர் 38,000 உயர்த்தி வழங்கினேன். கிறிஸ்தவ அருட் சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போல 2011 முதல் 31/2021 வரை 10 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவர்களுக்கு 884 கோடி ரூபாய் கல்வித்தொகை வழங்கிய அரசு அதிமுக அரசு. அதேபோல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியின் முதலில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்தவர் ராவ் பகதூர் திரு குருஸ் பர்னாந்த் அவர்களுக்கு பெருமைப்படுத்தியுள்ள அவர்களுக்கு அரசாங்க சார்பாக அரசு விழா எடுக்கப்படும் அறிவிப்பு வெளியிட்டதையும் அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஸ்டாலின் இப்போ ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். உங்களோட ஸ்டாலின் நிறைய கண்டுபிடிச்சு வெளியிட்டாரு, ஒண்ணுமே நடந்ததா தெரியல. இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தாளர் எடுத்துக்கிட்டு வீடு வீடா அதிகாரி வரப்போறாங்க. இதுல 46 பிரச்சனை இருப்பதா சொல்லியிருக்காரு. 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. இப்பதான் முதலமைச்சருக்கு தெரியுது. நாட்டு மக்களுடைய பிரச்சனை இப்பதான் தெரியுது. 46 பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சர் தெரிஞ்சு இத மக்கள்கிட்ட போய் கேளுங்க, வீடு வீடா கேளுங்க, அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை சம்பந்தப்பட்ட அதிகாரி குறித்து டிபார்ட்மெண்ட் அனுப்பி அதை சரி செய்யும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இத்தனை நாள் என்ன பண்ணுனீங்க? நாட்டுல 46 பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல. நீங்க தானே முதலமைச்சர். 50 மாத காலமா ஆட்சி செய்யறீங்க. 50 மாத காலத்துல இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் 8 மாசத்துல தீர்க்க முடியுமா? அப்போ இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஓட்டுக்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நாடகமானது. எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? ஊர் ஊரா போனார். அங்க இருக்கிற எம்எல்ஏ திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க திட்டுல வந்து மக்கள்லாம் அழைச்சு முன்னாடி அமர வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, மனுவா எழுதுங்க, நான் கொண்டாந்து பெட்டி அதுல போடுங்க, நான் பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இது தேவை? ஏற்கனவே மனு போட்டாச்சு. மக்களுடைய பிரச்சனைக்கு உங்களை நம்பித்தாங்க பெட்டியில மனு போட்டாங்க. அது என்னமோ தங்க நகை மாதிரி வைர நகை மாதிரி பூட்டி சீல் வேற வைக்கிறான். எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம் என்பதை, திமுக எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.